ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ராஜி மதன் vlogs. என்ன தேடுற? இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி. பாப்பாக்கு இன்னும் டிஃபன் பாக்ஸ் கட்டல. ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக மாங்காய் போட்டு சாம்பார் முருங்கைக்காய் எல்லாம் வாங்கிக்கறியா? அரிசி ஊற வச்சுக்கலாம். ஹாய் சொல்லு. ஹாய். அரிசி கரைச்சி அவளுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு இல்லை, சாம்பார் சாப்பிட மாட்டா. வந்ததுக்கப்புறம் ஊட்டிக்கலாம். அப்போ மதியானத்துக்கு என்ன லஞ்சு டைமில் வெஜிடபிள் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாம் வெஜிடபிள்லாம் இருக்குது. கேரட்டு, குடமிளகா கோஸ் இருக்குது, ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தோசை மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி கொடுத்துக்கலாம். எப்படி பள்ளியக்குள்ளே போய் பார்ப்போம். சரி பாய் சொல்லிட்டு போ. டைம் ஆகிடுச்சு. எப்போவுமே டைம் ஆகுது, அவசரமாக செய்யல. புளி ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. சரி 12 மணிக்கு அவ்வளோ கொடுக்கணும். பார்த்துக்கிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டார்ட் பண்ணு. இது அவளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கட்டி கொடுத்தான்னு சொன்னால வெஜிடபிள் போட்டு, அதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்லைஸ் போடுறது இருந்தால் அதில் போட்டுக்கலாம். இதை விட தின்னா வேணும், அப்போ தான் வேகும். வரா என்னம்மா வேணும்? கேரட் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் யாருக்கு? உனக்கா? அம்மாக்கா ஐஸ்கிரீம். இதை எப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அவன் தான் 2 பீஸை தூக்கி ஓடிதான். என்ன பண்ணுறது? நான் ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிட்டு காட்டுறேன். நான் முடிஞ்சிச்சா? முடியல, மாற்றிட்டேன். கட் பண்ணல, துருவிட்டுருங்க. இது வந்து துருவி போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், அதுக்காக. அரிசிகளையும் ஒலை வச்சுக்கலாம். கடலை மாவு, இதில் அரிசி மாவு இருக்கு, இதில் ரவை கொஞ்சம் இருக்கு. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், அப்போ அன்னிலேருந்து மிளகாத்தூளே எடுக்கல. கொஞ்சம் மிளகாத்தூள் நான் தான். இது வந்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன் இதில் போட்டுட்ருப்பேன்னு கேட்கணும். சரியா போட்டுட்ருக்க? ஏன்னா ஷார்ட்ஸ் எடுத்துட்ருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு ரெண்டும்
நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பத்தல, மாவு பண்ணி போட்டுருக்கேன். கோதுமை மாவு, தண்ணி ஊற்றிக்கலாம். என்னம்மா எடுத்துட்டியா? தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தாது, உப்பு போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அது கரெக்டாக இருக்கா? அதில் எடுக்கிறியா? பார்த்து எடுக்குவா? தப்பு டப்பு ஜிம் தப்பு டப்பு. தட்டிக்கலாம். போட்டுருவேன். தேங்காய் வச்சுட்டு கரண்டி ஏதாச்சும் யூஸ் பண்ண வேண்டியது தானே? இந்த சைட் சாப்பாடு வெந்துட்டுருக்கு, இங்கே பருப்பு வெந்துட்டுருக்கு. இந்த வடை தட்டுற மாதிரி கவரில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட முடியாதா? அப்படி பண்ணலாம். அந்த கன்சிஸ்டன்சியில் வரல, எண்ணெய் நிறைய குடிக்குது. நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இதை எடுத்துடலாம். இது வந்து எண்ணெய் நிறைய குடிக்குது, அதனால என்ன பண்ண போறேன்னா தோசை கொஞ்சம் திக்காக ஊற்றுறேன். தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். வெஜிடபிளை சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறதா இருக்குன்னு செம்ம கடுப்பாக இருக்கானா. அந்த காலத்தில் நம்ம எப்படி போட்டு புலமாங்கன்னு ஞாபகம் இருக்கா? சோறு எடுக்காது, சோறு ரைட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சு சாப்பிட? நல்லா தான் இருந்தது. அது நல்லா இருந்துச்சு, ஆனால் எண்ணெய் கொஞ்சம் நிறைய குடிச்சிருக்கு. ஆமாம், திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இருக்காடா? நல்லா இருக்கா? சொல்லு, நல்லா இருக்கா? ம், ஓய் ஆக்சுவலி இது நல்லா வந்திருக்கு. இதில் வந்து என்னென்ன போட்டு நான் எடுக்கவே இல்லை. ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள்,
இதில் வந்து கோஸு, கேரட்டு, அப்புறம் என்னது உருளைக்கிழங்கு, அது ரெண்டும் நல்லா சாப் பண்ணிட்டு போட்டிருக்கேன். ரவை, அரிசி மாவு, கோதுமை மாவு, முட்டைப்பால். இது எடுத்துலாம் வந்துச்சு. இதில் வந்து அரிசி மாவு, ரவை வந்து கொஞ்சமாக ஒரு கிறிஸ்பினஸ்க்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கோதுமை மாவு ஒரு பெரிய கப்பில் போட்டிருக்கேன். இந்த அளவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு போட்டிருக்கேன், உப்பு, கரம் மசாலா சிக்கன் மசாலா போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா வெஜிடபிளும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாக இருக்குது. ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்காக செஞ்சு கொடுக்கலாம். நான் டிஃபன் பாக்ஸ் கட்ட போகிறேன். வேகட்டும். பருப்பு வந்துச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறேன். இல்லை டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். பாருங்க, போதும்னு நினைக்கிறேன். வேணாம், நிறுத்திப்போம். இது வச்சிடறேன். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெஜிடபிளும் இருக்கிறதால ஹெல்தி தான். மைதா மாவோ வேறு எந்த மாவோ இல்லை. இப்போ நீங்கள் சுட்டு பாருங்கள். என்ன சொல்லுங்கள், ஒரே நான் ஒன்று பண்ண போகிறேன். நீங்கள்லாம் அடி போயிடுவீங்க, சந்து போயிடுவீங்க. ரணிதாக்கு எமோஜிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். குயின் ஸ்மைலி எமோஜி. ஆறுட்டோம். அவ்வளோதான், டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இது அதுக்குள்ளே ஆறுனதுக்கப்புறம் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். நீ கொடுத்துட்டு வந்துருப்பா, போயிட்டு வந்து மீட் பண்ணுறோம். என்ன பண்ணிட்டு சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் போட்டு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் காய்கறி எல்லாமே குக்கர்லேயே போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுருவேன். தாளித்து ஊற்றியாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. மாங்காய் காய் போட்டு அதுக்கப்புறமா புளி ஊற்றுனதுக்கப்புறம் தாளித்து ஊற்றுறோம்ல, அது ஊற்றுனதுக்கப்புறமா தான் நான் மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காய் போட்டு ஒரு விசில் கூட வரல, ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் மாங்காய் வச்சாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்கிறதால பொட்டேட்டோ வந்து பொடியை எப்படி தான் பண்ண போகிறேன். பொடிமா வருதா வாசனை. முருங்கைக்காய் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த பசங்க அவள் வரதுக்குள்ள வேலைலாம் முடியாது.
ஏதாவது குப்பை வண்டி வந்து குப்பை போட போயிருக்காங்க. நம்ம பொட்டேட்டோ வந்து தாளிச்சு கடுகு உளுந்து போட்டிருக்கேன். ஐயா கருவேப்பிலை போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் போடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், பற்ற வச்சுக்கோ. உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு உப்பு போட்டுடலாம். சால்ட்டு தான் போடலாம். இதுக்கு கல்லுப்பு போட்டால் கரையாது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 1 part சாம்பார். தாளிச்சு மட்டும்தான் ஊற்றணும். வேகட்டும். மஞ்சள் போட்டுருக்கேன். பூண்டு 2 வச்சுருக்கு, அதை நசிட்டு போட்டுருக்கேன். மஞ்சள் போட்டுருக்கேன். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மொத்த கடாயிலே ஊற்றிட்டு அதனால அந்த கடாயில் நீங்கள் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ண எல்லாமே அந்த கடாயில் தான் பண்ணியிருப்பேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒட்டாது. கொஞ்சம் கடாய் கனமாக இருக்கும். ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. விளக்கு பாத்திரம் தேய்க்கணும், வீட்டை துவைக்கணும். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணணும். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.